ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்து நமக்கு ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா 2-3 நாள் 2-3 டேஸ் ஒழுங்காக வந்து நம்மளால் வீட்டில் சாப்பிடவே முடியல, நம்ம வெளியில் போயிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டுக்கும் நம்ம போகிறோம். தங்கச்சி வீடு இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரிக்கு நமக்கு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடேரியன், அந்த வெஜிடேரியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நேற்று என் தங்கச்சி வந்திருக்க மாட்டா நம்ம போயிருந்த இதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு குடும்ப வியாதி இருக்குது. எனக்கு ஒரு குடும்ப வியாதி இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு குடும்ப வியாதி இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கோல்ட் ஆகும். ஓகேங்களா, அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அந்த தலை சுத்தல், வாந்தி அதெல்லாம் வரும். அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது அவளுக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது எனக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அதனால் நேற்று ஃபுல்லாக அவளுக்கு உடம்பு முடியாமல் வாமிட் எடுத்துகிட்டு தூங்கவே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குடி அப்படின்னா, சரி ஓகே நம்ம அவள் வீட்டுக்கு போவே இல்லைல்ல, சரி நேராக போய் அங்கே போயிட்டு இன்னைக்கு விபிஷ்னா லீவ் போட்டிருக்கான். நேராக அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளையும் பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோம். அம்மா ஸ்பெஷலாக வந்து சமைக்கிறேன் நாங்கள். நான் சொன்னேன், டெய்லி நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், அங்கேயும் நான்வெஜ்ஜை தான் சாப்பிட்றேன். அதனால் நீயும் கை பக்குவத்தில் முருங்கைக்காய் சாம்பார் எங்கள் அம்மா நல்லா செய்யும், முருங்கைக்கீரை சாம்பார் நல்லா செய்யும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் அது மாதிரி இங்கே அங்கெல்லாம் நான் என்ன சாப்பிட மாட்டேனோ அதெல்லாம் கேட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு சேவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் அம்மாவோட ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு பிடிச்சதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கேட்டு வந்து நான் இன்னைக்கு வந்து சமைக்க சொல்லியிருக்கேன். 2-3 ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து சமைச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். நேற்று வந்து சொல்லியிருந்தீங்க மாமா இருந்திருந்தா கையை பிடிச்சி உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாரு அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய நான் மிஸ் பண்ணுறேன் அவரை. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அவரு தான் என்ஜாய் பண்ணுவார் சூப்பராக. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நானே நினைக்கிறேன், என்னடா நமக்கு ஒரு vlog எடுக்க வர மாட்டேன், ஜாலியாக பேச மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் ஜாலியாக vlog எடுத்து நான் ஜாலியாக கரெக்டாக கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் அதை நான் மிஸ் பண்ணேன். நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நானும் மிஸ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் தான். டுமாரோ மார்னிங் வந்து நம்ம கிளம்பிடுவோம். அவ்வளோதான், நம்ம அம்மா வீடோட வெக்கேஷன் லீவ் வந்து நமக்கு முடிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நேராக பசிக்குது ரொம்ப, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா என்ன ஸ்பெஷல் சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே ப்ளூ ஃபேமிலியா நிக்கிறோம்னு நினைக்கிறேன். ப்ளூ ஃபேமிலிடா, அதனாலதான் ப்ளூவாவே இருக்கிறோம் எல்லாருமே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு செஞ்சிருக்கிற சொல்லுமா ராணியம்மா? இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார், ரசம், கேரட் முட்டைக்கோஸ் பொரியல், பொட்டேட்டோ சிப்ஸ், வடை பாயாசம், அப்பளம், சாப்பாடு. அவ்வளவுதான். வெஜிடேரியன் ஒரு கலக்கிட்ட. ஓகே, வந்ததுல இருந்து நான்வெஜ் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அந்த முருங்கைக்காய் சாம்பார்லாம் சூப்பரா செய்வாங்க, ரசம் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து மௌலிக்கு பிடிக்கும், அதனால எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு மௌலி ஒரு புடி பிடிக்க போறான், நானும் ஒரு புடி பிடி சாப்பிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போறோம். இதை பார்சல் கட்டிட்டு, ஏன்னா அவளுக்கு உடம்பு முடியாது, அதனால விபிஷ்னாக்கு சாப்பாடு எடுத்துன்னு போறோம். ஓகே, சாப்பிடலாமா? A few moments later. ஓகே, வந்தாச்சு. வாங்க வெல்கம். ஹாய் மௌலி. ஸ்கூலுக்கு போக மட்டம் போட்டியாடா? அம்மா தானே. யாரு ஹோம்வொர்க்கே பண்ணல, அதனால மட்டம் போட்டியா? மாட்டானே. ஓ, அதனால நீ போக மாட்டேன்னு ஹோம்வொர்க்கே பண்ணாம உட்காந்து இருந்தியா? ஓகே ஓகே. கொண்டு வந்த சாப்பாடு அம்மாவும் மகனும் சாப்பிட்டுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது. இதுதான் என் தங்கச்சியோட வீடு. இன்னும் ஹோம் டூர் போடலாம், ஹோம் டூர் போடுவா, சீக்கிரமா போடுவா, பாத்துக்கோங்க. முதல்ல அந்த பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, அந்த வீடு ஹோம் டூர் நான் போட்டிருப்பேன். அந்த வீடு நான் போட்டிருப்பேன். ஆமா, சரி. அதனால எல்லாரும் வந்துட்டோம். அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. சாயந்தரம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க சாப்பாடு. அதைதான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஆனா அவங்க வீட்டுக்காரர் வாங்கன்னாங்க, வந்தா அவரு இல்ல. இவன் வந்து எல்லாம் குடும்ப வியாதி. இவளுக்கு ஒரு குடும்ப வியாதி, எனக்கு ஒரு குடும்ப வியாதி. அது என்ன பண்றது, மாசமானா வந்துருது இல்ல, நம்ம என்ன பண்ண முடியாது. உனக்காவது மாசமானதா வருது, எனக்கு டெய்லி வருது. மாசமானா வந்துருது. தொண்டவலி வந்தாலே வாமிட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாமிட் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, எதுவுமே சாப்பிட முடியாது, என்னால நைட்டு ஃபுல்லா தூங்கவும் முடியாது. வாமிட் வந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா வாமிட் வந்துட்டே இருக்கும். அது 1 டே அப்படி இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் டே அது சரியாயிடும். ஆனா த்ரோட் பெயின் மட்டும் இருந்துட்டு இருக்கும், 3 days இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. அவங்க வீட்லேயும் ஒரு விசிட்டை போட்டாச்சு. ஏன்னா அவங்க மாமியார் வந்து கனடா போயிட்டாங்க, இங்கே இல்லை. அவங்க சின்ன பையன் வந்து கனடாவில் இருக்காரு ஃபேமிலியோட. அதனால் அவங்க வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு அவங்க போயிருக்காங்க.
அதனால அவங்க வரதுக்கு லேட் ஆகும். லாஸ்ட் டைம் இன்விடேஷன் வைக்கும் போது இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மேலே அவங்க ரூம் பூட்டிட்டு போயிட்டாங்களா? சாவி இருக்குது, ஆனால் பூட்டிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் மூடி வச்சாங்கன்னா பூசணம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வைக்கணும் அடிக்கடி. அதனால அவங்க வீட்டுக்கார போய் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுவாரு. சரி, நம்ம இவ வீட்டில் ஒரு நாள் விருந்து சாப்பிடலாம்னு நினைச்சோம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுப்போம் இல்லை, நாங்கள் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் பிளான் அப்படிதான். நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து இங்கே மத்தியானம் வந்து நான் இங்கே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். பட் ஆனால் முடியல அப்படிங்கிறனால சரி விட்டுட்டோம். சரி ஓகே, என் தங்கச்சியும் வந்து பார்த்தாச்சு, தங்கச்சி வீட்டையும் பார்த்தாச்சு, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் 1 டே மட்டும் மிஸ் பண்ணிட்டா. எங்கள் கசின்ஸ் கூட போகும்போது அந்த தெப்பக்குள்ள போய் பார்த்துருக்கியா? இப்ப போன ரீசெண்டா நாங்க அன்னைக்கு போனோம். நான் போட்டேன் லவர்ஸ் டேக்கு நானும் பாவா அங்கெல்லாம் போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா தெப்பக்குள்ள போக முடியல. ஏன்னா நாங்க போனது 4 மணிக்கு, 5 மணிக்கு மேல விட மாட்டாங்களாமா, யானை வரும்னு சொல்லி. அன்னைக்கு முன்னத்துல நைட்டு தான் வந்து 4 யானை வந்து எல்லாம் உடச்சு போட்டு போயிருந்துச்சு. ஐயோ, அதனால பயந்துட்டாங்க. நாங்க 5 மணி வரைக்கும் அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். யானை வந்தா என்ன, எருமை வந்தா என்னன்னு நாங்க உட்காந்து அவங்க உயிர் பயத்துக்கு போயிட்டு அவங்க வரலையாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. சந்தோஷமாக வந்து எங்கள் வெக்கேஷன் ஹாலிடேஸை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இனி இதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் 2 நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வேலை இருந்ததுனால நாங்களால இருக்க முடியல. அது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதோட கிளம்பலாமா? இப்போ எங்கே போகிறவங்க அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது இவங்க ஏரியா அவுட் சைட். மயிலில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மயில் பாருங்கள் எப்படி வீட்டு முன்னாடி மரத்தில் உட்காந்துருக்குதுன்ட்டு. ஆண் மயில் உட்காந்துருக்குது பாருங்களேன். இதோ இவங்க இதெல்லாம் வளர்த்துறாங்க இவங்க அரிசி அது இதுன்னெல்லாம் போடுவாங்க மயிலுக்கு. அதனால் டெய்லியும் மயில் இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகுது. பயமே இல்லை பாருங்கள், நம்ம என்ன பண்ணாலும் பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு வருது பாருங்க. ஏதாவது தீனி கொடுப்பேன்னு வருது. ஐயோ, பீகாக் உங்கள் வீட்டு வாசல்லே இருக்குது பீகாக். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. டெய்லி காலையில் உதயம். கமான் கைஸ், கமான். நான் ஏதாவது கொடுக்குறேன், தீனி கொடுக்குறேன்னு வரும்னு நினைக்கிறேன். போவோம். பார்க்குது என்னமோ கொடுக்குறா. லேக் குள்ளே கொஞ்சம் அக்கி திரத்திம்பா மௌலி, அக்கி கொடு. ஆக்கி போடு கிழக்காக்கு வராது. கிழக்காக்கா ஃபுல்லைங்காக்கு சுரல குட்டெங் சுரல குட்டெங் சுர குட்டெங் சுர நீ எத்திக்கோ பா. ஃபுல்லைங் சுரல இஷ்டுண்டாக்கி போட்டுதிய பா பா வராது. அது வராது உங்க நான் பழசிண்ட வரியதுனா பா எத்திக்கோ. நான் தீனி போடுவேன் 2 வந்து நித்தியது வேணும்ன்றா. இல்ல நம்ம டெய்லி ஆக்கு தெரியாதுக்கா. பத்த பழசி தெரியும் கூங்காது. நம்மனாது ನೀರೆಲ್ಲ ಬೇಕಾದಲ್ಲ ಕೂಂಗಾದು ಡೈಲಿ ಕೂಂಗಾದು ಒತ್ತಿಲಿ ಬೈನ ಕೂಂಗಾದು ಸದ್ದಾಕಾದು ನೋಡ್ಬೇಕು ನೀನು. வாவ் சூப்பர். இப்படி கிட்ட மயில நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு அழகாங்க அதனோட தோகையெல்லாம் விரிச்சாது. நான் அதனால எத்தாக்கல வீடியோ. மோகன் ಹತ್ರவே ಇಲ್ಲ, ಅದು ಮಗು ತೊಡೋಣ ಅದನ್ನ நாவே தொடுறேன் ಓಡಾಕದು. நான் போய் தொட்டா ஓடி போயிருமா? விபிஷ்ணா தொடுவான். ಹಂಗೆ ಒಂದು ಇಂಚ್ ಬೈ ಇಂಚ್ ಹಿಂಗೆ ಹೋಗು. அது இதுக்கு ಹೋಗಾದೆ. ನೋಡೈತಿ ನೋಡಿ பாத்துச்சு फ्रेंड्स. நான் பக்கத்துல வரேன்னு அது பாத்துச்சு. இவ்வளவு கிட்ட யாராவது இப்படி ஓபன் ஸ்பேஸ்ல வந்து மயில் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ನೀನ್ ಹತ್ರ ಹೋದಂದ್ರೆ ದೂರ ಬಾ ಕೊಂಚ. ಅದು ಫುಲ್ ತಿಂದಾಡ್ತಾ ಹೋಗೋದು. டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறாரு. ஆமா, அது டிஸ்டர்ப் பண்றதுனால டென்ஷன் ஆகுது. ஏன்னா சோர்த்திங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே. நீ கை கால் ஆட்டிட்டே இருந்தீங்கன்னா அது நீ அடிக்க போறேன்னு நினைச்சுக்கோ. அமைதியா நிக்கணும். அது வேறயா? ஆமா, ஒண்ணே ஒண்ணா வந்துருக்குது. வேற இன்னும் 2-3 நாளா வரும். கூப்பிட்டா வரும். அது பாய் பா பா. அது பெண்மை வருகிறது. வராது. கூங்கு பாபான்னு. எனக்கு தான் சோற வச்சு நீ இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு விடுறேன்னு அது பாக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்படி ஒரு மூமெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மயிலுக்கு சோறு வச்ச பேபிமா, சோறு வச்ச பேபிமா. வந்ததுல இருந்து மருதாணி பொறிச்சு வைக்கணும் நானும் யோசிச்சுன்னே இருக்கேன். மருதாணி எல்லாம் இங்க நிறைய இருக்குது. இங்க இருந்தது, எங்க அம்மா வீட்டு முன்னாடி இருந்தது. பட் ஆனா இப்ப வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கித்து நைட்டு மடுகானவா, நைட் அறந்து மடுகானவா. ஐயோ, நான் அவளுக்கு ஏற்கனவே இதுவான் நிறைய செடி வச்சிருக்காங்க இவங்க. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய ஜாதி பூ செடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஏதோ கொடி பறந்துருக்குது. நிறைய மருதாணி செடி வச்சிருக்காங்க, அரளி, அதுக்கப்புறம் செவ்வாழை, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்குதுங்க இவங்க இடத்துல. முன்னாடி கொஞ்சமா வச்சிருக்காங்க, மீதி எல்லாம் ஃபுல்லாவே இது வெத்தலை கொடி அங்க இருக்கும் நிறையா இல்ல. இங்க வந்து சும்மா வாழை மட்டும் வச்சிருக்காங்க. செவ்வாழை இதுல கொலை இருக்கும். ஐயோ, முதலே வந்திருந்தா. ஆமாப்பா, செவ்வாழை, இதோ செவ்வாழை பழம் வச்சிருக்காங்க. முதல்ல வந்திருந்தாங்க, கொஞ்சம் காய் பழுக்கிற ஸ்டேஜ் வந்திருந்தா எடுத்துன்னு போயிருந்துருக்கலாம் செவ்வாழைய. எங்க வீட்டுல செவ்வாழை பிரியர்கள் ஜாஸ்தி. பஞ்சாமரம் தான் இருக்கும். இப்போ வெத்தலை கொடி எவ்வளோ பெரிய வெத்தலை கொடிதான். இதெல்லாம் உங்க மாமியார் வளர்த்துனது. இவ வளர்த்ததுன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. எல்லாமே அவங்க மாமியாரோட கைவண்ணம். இதெல்லாமே அவங்க தான் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க ஒரு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, அப்புறம் இங்க ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சிருக்காங்க. பச்சை மிளகா இருக்குது. இது பேக் சைடு துளசி ஒன்று வச்சிருக்காங்க. அவ்வளோதான். பேக் சைடு இவ்வளோ இடம் இருக்கு. ஃப்ரண்ட் வீடியோலாம் அவள் வந்து ஹோம் டூர் போடுவா. இவங்க மாமியார் வீடு இதுக்கு மேலே போனால் மாமியார் வீடு மேலே இருக்கும். அவள் ஃப்ரெண்ட் ஹோம் டூரில் அவள் போடுவா. அவள் சேனலில் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடோட ஹோம் டூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மாமனார் மாமியாரோட வீடு. எல்லாருமே ப்ளூ ஃபேமிலியா இருக்கும். நீ மட்டும்தான் கலர் மாத்தி போட்டிருக்க. அவங்க பையன் கூட சொல்லாம கொள்ளாம போட்டிருக்கான் பாரு, லைட் ப்ளூ. அதுவுமே ப்ளூ தான், ஒன் டைப் ஆஃப் ப்ளூ தான். எங்க அம்மா வந்து இது என்னது, இது இங்க் ப்ளூ. இங்க் ப்ளூ அதான் பெப்சி ப்ளூ, இங்க் ப்ளூ. நான் பாருங்க டெனிம், டெனிம் ஜீன் கலரு. கொஞ்சம் மேட்ச் ஆகுது. உங்க கூட எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதா? கிரே கலர் மேட்ச் ஆகுதா? சரி, எல்லாரும் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, வெத்துட்டு வந்து வச்சிருக்காங்க மயிலா இருக்கு. நவம்பர் மாசம் விழுகுமாமா இது, அதனால எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க முருகருக்கு. ஏய், என்னடா பண்றீங்க அண்ணனும் தம்பியும்? சின்ன வயசுல அவன் கூட அவன் காட்டுறான் உனக்கு எல்லாத்தையும். நான் வந்து சின்ன வயசுல டபிள்யூ கார்டு, போக்கிமான் கார்டுலாம் விளையாடுவேன். அது இந்த வயசுலயே விளையாடுறானுங்க. காடு வேற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த வச்சிருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். கிழிஞ்சிரும் சீக்கிரம். கார்டு இந்த மாதிரி சின்னதா தான் இருக்கும். கிரிக்கெட் கார்டு, டபிள்யூ கார்டு, அப்புறம் இந்த கார்டு போட்டு விளையாடுவோம் தானே. யாருக்கு வந்து பவர் அதிகமா ரோடு போடணும், யார் தோக்குறாங்களோ அவங்க கார்டெல்லாம் நம்ம எடுத்துப்போம். இது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட்லியான கார்டு வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். விற்கலான்னு பார்த்தா 2000 ரூபா 3000 ரூபான்னு சொல்லி இந்த கார்டு விற்க மாட்டான். உன்னை ஏமாத்துறான் அவன். கலெக்டர் அவள் கலெக்டரா? கலெக்ட் பண்ணிக்கிறான் கலெக்ஷன்ஸ். ஓகே ஓகே, சரி ஓகே, 2 பேரும் பேசினு இருங்க. சுடு தண்ணி ஊத்திட்டு இருக்கா தொண்டை வலிக்காரி. உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வேணும். இவளுக்கு வந்து எங்க அம்மா வீட்டு வியாதி, எனக்கு வந்து எங்க அப்பா வீட்டு வியாதி. அப்பா வீட்டு வியாதி, அம்மா வீட்டு எதை குடுத்துருக்காங்களோ இல்லையே, இந்த வியாதி குடுத்துருக்காங்கப்பா. எங்க அம்மாக்கு தலை சுத்தல் வாந்தி வரும், அதே மாதிரி கேஸ்னா அது நான் எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து சளி பிடிக்கும், அது நானு கரெக்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பெரிய சம்பவம் பண்ண போறோம். என்ன சம்பவம்? அடுத்த வீடியோல சம்பவம் பண்ண போறோம். அதுக்காக தான் வந்துட்டு இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். காஃபி போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன். அந்த என்னது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, எல்லாமே நம்ம வீடுதான் அப்படின்னா வந்து வீட்டுல வந்து எனக்கு அவங்க வீட்டுக்காரர் தான் பாக்கல. லாஸ்ட் டைம் வந்து பாக்கல, ஆனா அவர் வெளியில பாப்போம். அடுத்த வீடியோல அவர் வருவாரு. உங்க வீட்டுக்காரர் வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்கா, சர்ப்ரைஸா வச்சிருக்கா. ஒரு நாளைக்கு ரிவீல் பண்ணுவா. ஏன்னா அவன் கியூரியாசிட்டி கிரியேட் பண்றா. மைதில வீட்டுக்கார் யாரு 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 யாருன்னு கேட்கிற அளவுக்கு நீங்க நல்லா உத்து பாத்துருந்தீங்கன்னா எங்க ரிசப்ஷன்ல குரூப் போட்டோல இருப்பாரு. யாரெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இவன் வீட்டுக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்காரர் வந்து வீடியோல அவருக்கு வந்து கொஞ்சம் காமிக்கிறதுனா வரதுக்கு கொஞ்சம் அவருக்கு என்ன சொல்றது மீடியால பாக்குறது பிடிக்காது இல்லையா, அதனால அவருக்கு அப்படி. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் சொல்லியிருந்தாரு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு 2 வருஷம் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் நான் இப்பதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டேன். அவரு மீடியால வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். நீங்க அம்மா அம்மாவனு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என்ன வீடியோல காட்டாதீங்க அப்படிங்கிறாரு. ஃபேமிலினா வருவாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தனியா டெய்லி vlogல எல்லாம் அவர் வரமாட்டாரு. எங்க ரிசப்ஷன் வீடியோல இருப்பாரு, கல்யாண போட்டோ இருப்பாரு. யாரு இவங்க வீட்டுக்காரரை பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த vlog முடிச்சுப்போம். இந்த vlog வந்துட்டு நம்ம இதை அடுத்த vlogல கண்டினியூ பண்ணுவோம். எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.